ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது 5 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட் வீக்கோட 5th and 6th டே ஃபுட் ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாளாக என்னோடய வெயிட் வந்து எந்த ஒரு ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் 62 கிலோ 500 கிராம் தான் காமிச்சிக்கிட்டே இருந்தது. ஏன்னா டேப்லெட் 2 வேளை எடுக்கிறதுனால நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த குக்கிங் ஃபுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு டேப்லெட்டும் எடுக்கும்போது ஒரு சில சமயம் வெயிட்டு கூட தான் செய்யும், இல்லைனா வெயிட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணணும். பட் நான் மைல்டாக தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கனால. ஸோ என்னோட வெயிட் வந்து 2 நாளாக சேம் வெயிட்டாக தான் இருக்குது. 62 கிலோ 500 கிராமும். மார்னிங் டிஃபன் எடுக்கிற டைம் மணி வந்து 9 ஆயிடுச்சு. முளைக்கட்டின பச்சை பயிர் தான் 100 கிராம் முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்திருக்கேன். 150 கிராமுக்கு கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் நட்ஸு, பாதாம் பருப்பு ஊற வைக்கல, அதனால அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு, கருப்புலந்த திராட்சை, அத்திப்பழம் 2 எடுத்திருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி கொஞ்சோண்டு. இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் எடுக்கிறது அன்குக்கிங் ஃபுட் தான் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருக்கேன். முளைக்கட்டின பச்சை பயிர் தான். முளைக்கட்டின பச்சை பயிர் அப்படியே ராவாக தான் எடுத்திருக்கேன். வேணும் வெண்ணி தண்ணியில் அலசிட்டு சாப்பிட்டுக்கோங்க. இதை வேக வச்சு சாப்பிடணுமான்னு கேட்குறீங்க. வேக வச்சு சாப்பிடாதீங்க, அப்படியே ராவாக சாப்பிடுங்க. அப்படின்னா தான் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆச்சு. சாதம் 120 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சௌச்சோ பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி தான். அது ஒரு சௌச்சோவோட சேர்ந்து 100 கிராம் எடுத்தேன். புதினா சட்னி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முட்டை ஆம்லேட் 1, வெண்டைக்காய் பொரியல் 120 கிராம் எடுத்தான். ஸோ மதியானம் சாப்பாடு எடுக்கிறது இதுதான். ஈவினிங்கில் கொஞ்சம் வாய் ஒரு மாதிரியாக இருந்ததுனால 4 மணிக்கு தக்காளி கேரட் போட்டு குட்டியாக கொஞ்சம் சூப் மாதிரி தான் செஞ்சேன். அந்த சூப் தான் எடுத்திருக்கேன். ஒரு 300 ml இருக்கிற அளவுக்கு தான் சூப் எடுத்து குடிச்சிட்ருக்கேன். நைட்டு மணி 7 ஆகுது. 1 hour வாக்கிங் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு தான் சாப்பாடு எடுக்கிறேன். டேப்லெட் எடுக்கணும் அப்படின்றதுனால கோதுமை தோசை தான். அதில் வந்து முருங்கைக்கீரை, வெங்காயம் போட்டு நல்லா ஒரு தோசைனாலும் ஃபில்லிங்காக எடுத்துக்கிறேன். தொட்டுக்கிறேன் அப்படின்றது சௌச்சோ பாசிப்பருப்பு போட்டு குழம்பு இருந்தது. அதுவும் புதினா சட்னி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஒரு தோசைனாலும் நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. 5th டே ஃபுட்டு அப்படின்றது நான் இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எடுக்கல. அதே நேரத்தில் வெண்ணி தண்ணி அப்படின்றது ஃபுல் டேவும் ஒரு 3 லிட்டருக்கு வெண்ணி தண்ணி குடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வீக்கோட 6th டே நிதிஷோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அரிசி பருப்பு சாதமாக தான் வச்சுருந்தேன். சாதம் கொஞ்சம் துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு வைக்கிறது, கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். அவனுக்கு கரெக்டாக 7 மணிக்கெலாம் லஞ்ச் பாக்ஸ் கட்டிடுவேன். நான் வந்து சமையல் அப்படின்றது 5:15க்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால 5 மணிக்கெலாம் சமையலை முடிச்சுடுவேன் நான். மணி வந்து 12:30 ஆகுது. சாதம் அரிசி பருப்பு சாதமாக தான் செஞ்சுருந்தேன். துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பண்ணுறது தான். இது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் வந்து இது 75 கிராம் எடுத்திருக்கேன். புதினா சட்னி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா சட்னி. ஸோ மதியானம் சாப்பாடாக எடுக்கிறது இதான் எடுத்திருக்கேன். மதியானம் சாப்பாடு வந்து நான் 12:30க்கெலாம் எனக்கு எடுத்துட்டேன். ஏன்னா நல்லா பசி, காலையில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டதுனால. இன்னொன்று என்னென்னா, சாயந்தரம் நான் எக்ஸசைஸ் பண்ணணும், சாயந்தரம் வாக்கிங் போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 4 மணிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 12 மணிக்கெலாம் எடுத்துட்டேன், 12:30க்கெலாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு பாடி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக லேஸாக இருக்கும். அதனால் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணணும், எனக்கு சாயந்தரம் தான் டயர் இருக்குது எக்ஸசைஸ் பண்ண வாக்கிங் போக அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியானம் சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் அளவுகளை பார்த்து எடுங்க. எப்போயுமே வெயிட் லாஸ்னாலும் சரி, டயட் ஃபாலோ பண்ணாமல் வெயிட் மெயின்டைன் பண்ணாலும் சரி, எப்போயுமே 3/4 வயிறுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லது, வெயிட் ரொம்ப ஏறாது. நான் என்னோடய மதியான சாப்பாடை எடுக்கிறேன். சாயந்தரம் மணி 5 ஆகுது. பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு 150 ml இருக்க அளவுக்கு சின்ன இதில் பால் நாட்டு சக்கரை போட்டு தான் எடுத்திருக்கேன். த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு அதுக்கும் கொஞ்சம் சூடாக குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் சுக்குமல்லி காப்பிலாம் குடிச்சோன்னா கூட கொஞ்சம் புண்ணாயிருது. அதனால் பால் நாட்டு சக்கரை போட்டு எடுத்திருக்கேன். ஈவினிங்கில் சாப்பிட்ற சூப்புக்காக நான் மத்தியானமே செஞ்சுடுவேன். ஸோ மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் 2 மணிக்கே சூப்பு தான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ஸோ சூப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செய்யலாம், நீர்க்காய்களும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. வேறு என்னென்ன நீர்க்காய்கள் இதில் சேர்க்கலாம், சூப்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. சூப்புக்கு வந்து தக்காளி நல்லா நான் கூட போடுவேன். அதனால் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். கேரட் 1 கேரட், குடமிளகா வந்து அரை குடமிளகா. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா வெண்பூசணி சூப்பு தான். வெள்ளை பூசணி சொல்லுவோம் இல்லையா, அது வெள்ளை பூசணி வந்து ஒரு 200 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து இந்த அளவுக்கு இருக்க ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 உரிச்சு வச்சுருக்கேன். அது போக குக்கரில் ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க. நான் பெரிய வெங்காயம் இருந்ததுனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சூப்புக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா இனிப்பாக. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம வெண்பூசணி ஸ்வீட் கார்னும் போட்டுடலாம். அதே மாதிரி தக்காளி, கேரட், குடமிளகா எல்லாமே போட்டுடலாம்.
மெயினாக சூப்புக்கு ரொம்ப மசாலா ஐட்டம் போடாதீங்க. 2 கிராம்பும் கொஞ்சமாக பட்டை இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இது போட்டாலே போதுமானது. நல்லா நம்ம சிக்கன் மட்டன் சூப்பு அந்த டேஸ்ட்டுக்கு வரும். சீரகம் 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப காரம் சேர்க்க வேணாம். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் புண்ணு இருக்குது அப்படின்றதுனால நான் காரம் ரொம்ப சேர்த்துக்கல. ஒரு பச்சை மிளகாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும் காரம் வேணும்னா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாப்பொடி போடுங்க, நல்லாயிருக்கும். போதுமானது மசாலா இது. தண்ணி இதில் நான் 350 ml ஊற்றுறேன். கரெக்டாக 1 செம்பு அளவு தண்ணி. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கருக்கு எப்போவுமே சூப் வைக்கும்போது 1/2 குக்கருக்கு இருக்கிற அளவுக்கே வைங்க. ஏன்னா நிறையா வச்சோம் அப்படின்னா தண்ணி நிறையா ஊற்றலாம் சூப்புக்கு. இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். ஆனால் இப்போ தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும், சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியிலே போயிடும். அதனால் அந்த காய்கள் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வேணுன்ற போது சூப்புக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது நான் வீட்டில் அரைச்ச பெருங்காயம் தான், ரொம்ப போட வேணாம், லைட்டாக போட்டுக்கோங்க. அந்த ஸ்வீட் கார்ன் ஒரு சிலருக்கு அந்த பருப்பு ஐட்டங்கள்லாம் வாயு பிடிப்பாக இருக்கும் அப்படின்பீங்க இல்லையா? ஸோ அப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கரண்டியை வச்சு ஒரு கலர் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி. நான் தண்ணி சூப்புக்கு ரொம்ப விடலை, ஏன்னா குக்கர்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துடும் அப்படின்றதுனால தண்ணி கரெக்டாக அந்த காய்கள் முங்குற அளவுக்கு கொஞ்சம் மேலே தண்ணி அவ்வளோதான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தாளிக்கும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு 300 to 400 ml வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வெயிட் போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு இது ஒரு 3 விசில் அடித்தாலே போதுமானது. ஏன்னா காய்கள் தான் டக்குன்னு வெந்துடும். அந்த ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்கு தான் ஒரு 3 விசில். இல்லைன்னா நான் ஒரு விசில்லே 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். 3 விசிலும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு. சூப்புன்னு வச்சாலே கொஞ்சம் தண்ணிலாம் வெளியே தெறிக்க தாங்க செய்யுது. நான் ஆறிடுச்சு. கொஞ்சம் மத்தியானம் பண்ணப்போ சாயந்தரம் ஆகுது. சாப்பிடும்போது நல்லா சூடாக சாப்பிட்டுக்குவேன். பீட்டர் வச்சுருக்கோங்க. பீட்டர் வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும், எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்தால். நான் என்ன பண்ணுவேன், வடிகட்டிட்டு இதை மிக்சியில் ஒரு அடி போட்டுருவேன். ஏன்னா நான் பாப்பா நிதிஷ்லாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதுதான் பாப்பாவும் சாப்பிடுவா. சூப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுனால இது முழுசாக இருக்கிறதுனால லைட்டாக ஒரு அடி அடிச்சிருவேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிடல, நீங்கள் பெரியவங்க தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா அரைகுறையாக மத்து வச்சு கூட மசிஞ்சிக்கலாம். சூப்பை இந்த மாதிரி ஒரே ஒரு அடி ஜார் லைட்டாக அப்படி 2 தடவை பிளெண்ட் பண்ணால் போதுமானது. நல்லா அரைகுறை மையாக இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். குக்கரில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை. ஸோ வெண்பூசணி, சக்கரை பூசணி இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இது தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். 6ஆவது மாதத்துலேருந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது காய்கள் வேக வச்சு இந்த தண்ணியை தான் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும், காரம் இல்லாமல். எல்லாம் நல்லா கலக்கி விட்டு இந்த தண்ணியை ஊற்றிடலாம். சூப்பு லைட்டாக சூடானா போதும். ஏற்கனவே வேக வச்சது தான், அவ்வளோதான். நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நான் இனிமேல் தான் போய் வாங்கிட்டு வரணும். கொத்தமல்லி தழை இல்லை. காரத்துக்கு இதில் வேணும் அப்படின்னா நான் சாப்பிடும்போது மற்றவங்க மிளகுத்தூள் எடுத்துக்குவாங்க. நான் மிளகுத்தூள் எடுக்கல, ஏற்கனவே கொஞ்சம் காரம் போட்டிருக்கிறதுனால இதுவே கரெக்டாக இருக்கும் எனக்கு. இதில் வெள்ளை பூசணி மட்டும் தான் போட்டுருக்க முடியாது. இதில் சவுச்சவு போட்டுக்கலாம், சொரக்காய் போட்டுக்கலாம், பீக்கங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீர்க்காய்கள் எல்லாமே போட்டு பண்ணலாம். வெறுமனே நீர்க்காயாக எடுத்து சாப்பிடும்போது எனக்கு சளி பிடிக்கா சேரலை அப்படின்றவங்க இந்த மாதிரி சூப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் இருக்கும். வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நைட்டுக்கு எடுக்கும்போது பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். வெண்பூசணி ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நைட்டுக்கு 7 மணிக்கு சூப்பு தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வாக்கிங் போல் வீட்டுக்குள்ளே ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் தான் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான சூப், ஆனால் சத்தான சூப். நல்லா இருந்தது, நல்லா ஃபில்லிங்காக ஹெவியாகவும் இருந்தது. 7 மணிக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு படுத்துட்டேன். என்னோடய 2 days அப்படின்றது இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.